ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீதமான இட்லியை வச்சு இட்லி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு கடாயை வச்சு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பொடியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்குற சமயத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அந்த வெங்காயத்தை நல்லா குத்தி நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு நல்லா கொதித்து சுண்டின பிறகு கொஞ்சமாக குடமிளகா சேர்த்துட்டு இட்லியை நல்லா குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். அதை இதில் சேர்த்துடலாம். 7 இட்லி சேர்த்து இதை பண்ணுறேன். நல்லா இட்லியெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா கலந்துட்டு திரும்ப நல்லா கொத்தி விடுங்க. நல்லா குட்டி பீசஸாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா உள்ளே இறங்கி. இட்லியை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டு சமையலில் மேகி எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 4 ரோல் போட்டு இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்து ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ண ஒரு கேரட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 4 மேகி ரோலுக்கு 4 மசாலா பேக்கெட் கொடுத்துருப்பாங்க, அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக கலந்து வதக்கி விட்டுட்டு ஒரு ரோலுக்கு 1/4 லிட்டர் தண்ணி, 4 ரோல் சேர்க்கறதுனால 1 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அந்த வெங்காயமும் கேரட்டும் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நம்ம நீள வாக்கில் கட் பண்ண குடமிளகாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதித்த பிறகு மேகி ரோலை லைட்டாக நொறுக்கி சேர்த்து நல்லா தண்ணியில் முழுகிற மாதிரி செஞ்சுட்டு தட்டு போட்டு மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து தட்டை திறந்து ஒரு முறை கிளறி விடுங்க. திரும்ப ஒரு 2 நிமிஷம் கழித்து தட்டை திறந்து இன்னொரு முறை கிளறி விட்டிங்கன்னா மேகி சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.